ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேபில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக வந்து செலக்ட் ஆகியிருக்க தன்னார்வலர்கள் நிச்சயமாக இதை நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டு டீச்சர்ஸோடைய ஒர்க்கை வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எம்இஸ் ஒர்க் ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இது ரிலேட்டடாக வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எம்எஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போதைக்கு வந்து டீச்சர்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம், அதாவது கெல்ட்ரான் கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு அதுக்கு சில மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்இஸ் ஒர்க், அப்புறம் ஆன்லைன் ஒர்க் எல்லாமே, அந்த ஹைடெக் ஸ்மார்ட் லேப் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு 10க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்படுது. இந்த உதவிகள் எல்லாம் முறையாக மாணவர்களை போயிட்டு சேருதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய வகையில் மாணவர்களுடைய விவரங்கள் ஆன்லைனில் தான் வந்து நம்ம சேகரிச்சிட்ருக்கோம். அதில் நலத்திட்ட உதவிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் ஆன்லைன் வழியில் மாணவர் சேர்க்கை மேற்கொள்கிறது, தற்காலிகமாக மாற்றுச் சான்றிதழ் வழங்குறது, மாணவர்களுக்கான எம்இஸ் அடையாள எண்ணை உருவாக்குறது, இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் ஆசிரியர்கள் தான் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த பணியெல்லாம் யார் செய்யணும்னா, செலக்ட் ஆகியிருக்க நீங்கள் தான் வந்து செய்யணும். இந்த பணிகளால் மாணவர்களுக்கான பாடங்களை ஆசிரியர்களால் சரியாக நடத்த முடியல. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி எங்களால் அளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் எல்லாம் ஆசிரியர் சங்கத்து மூலமாக வந்து ஒரு புகாரை வந்து வைக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பண்ணது எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வந்ததோ அப்போ வந்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. பாடத்தை நடத்துறது கூட எங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் போகுது. ஆன்லைனில் அட்டெண்டன்ஸ் போடணும், எம்எஸ் நம்பர் வந்து இது பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பு என்ன திட்டத்தில் வந்து மாணவர்கள் இணைஞ்சாலும் அது எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது. இதெல்லாம் தேவையா? இது வந்து கல்வியை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்னு நினச்சாலும் அதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய புகார்கள் வந்து ஆன்லைன் ஆக்கினதுலேருந்தே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சரி ஓகே, இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஆட்களை வந்து நியமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் கான்ட்ராக்டாக வந்து விட்டு ஒரு 8,000க்கு மேலே வந்து தனியார் நிறுவன ஊழியர்களாக இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ப்ளஸ் அதர்ஸுமே, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவங்க அண்டு இன்னும் வேறு டிகிரி முடித்தவங்களை கூட வந்து எடுத்திருக்காங்க, பிஇ அந்த மாதிரிலாம். ஸோ தமிழக அரசு வந்து தற்காலிக அடிப்படையில் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ஊழியர்களுக்கு தான் வந்து பயிற்சி நடைபெற்றுட்டு வருது. அதாவது நேற்று வந்து பயிற்சிக்கு நீங்கள் போயிருப்பீங்க, இன்றைக்கும் வந்து போவீங்க, திருநெல்வேலியை தவிர்த்து. அதே போல் 24ஆம் தேதி. ஸோ இந்த பயிற்சி வந்து சிறப்பு பயிற்சி. இதில் தான் நீங்கள் என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து எம்எஸ் ரிலேட்டடான அந்த ஆன்லைன் ஒர்க்கு ஃபுல்லாகவே இனி அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டரான நீங்கள் தான் வந்து செய்ய போகிறீங்க. ஸோ ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் அதை செய்யணும். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரைனிங்கில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா செய்ய போகிறது நீங்கள் தான். ஒரு சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணலாம், சில ஸ்கூலில் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால் உங்கள் ஒர்க்கு நீங்கள் தான் பார்த்தாகணும். அதனால் உங்களுக்கு டவுட் எங்கேயாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பயிற்சியிலே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஸ்கூலில் வந்து நீங்கள் ஹைடெக் லேபில் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதில் வந்து ஹைடெக் லேப் மெயின்டெனன்ஸு, எம்எஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கீம்ஸு, அந்த ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மாணவர்கள் எந்த ஸ்கீமில் மாணவர்கள் என்ன ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களா, உதவித்தொகை வாங்குறாங்களா, ஊக்கத்தொகை வாங்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதே போல் ஸ்மார்ட் கிளாஸையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஹைடெக் லேப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதனால் எல்லா ஒர்க்கும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் கவனமாக செயல்படணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து வராத அளவுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத மன கஷ்டம் தான் வந்து நமக்கு வரும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற போகிறதே வந்து நல்லா ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணணும், என்னோடய ஒர்க் வந்து கிளியராக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறோம். ஸோ அதே எண்ணம் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து இருக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை வந்து கொடுங்க. அண்ட் இப்போ எப்படி நம்மளுக்கு ஐடிகே வாலண்டியர்ஸ் டிஎன் போல் குரூப்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த போல் வந்து ஹைடெக் லேபுக்கும் வந்து தனியாக உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ட்ரைனிங்லேயே வந்து உங்களுக்கு லிங்க் கிடச்சிருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் நீங்கள் அந்த லிங்க்லேயும் வந்து குரூப்லேயும் வந்து கேட்டுக்கலாம். அதனால் உங்களோட ஒர்க்கை ஹாப்பியாக நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா ட்ரைனிங்கை வந்து நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.